அந்த புவனேஸ்வரி உங்ககிட்ட பேசினதும் அவ உங்களுக்கு மந்திரம் ஓதுனதும் தனா அத பத்தி என்கிட்ட சொல்லிட்டான். ஏய், அவங்க என்ன எனக்கு மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்தி, நீங்க 2 பேரும் பேசினதை கேட்டுட்டு வந்துதான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புவனேஸ்வரி என்ன சொன்னா? அவங்க அண்ணன் தம்பிய பிரிச்சுரு, கொத்து சாவிய விட்டுறாத, இந்த வீட்டோட அதிகாரத்தை உன் கையில வச்சுக்கன்னு இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாளே. ஏன் இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இங்க பாருங்க சித்தி, நீங்க ஒரு தடவை தப்பு பண்ணீங்க, பெரியப்பா உங்களை மன்னிச்சாரு. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த புவனேஸ்வரிக்கு நம்ம குடும்பத்தை அழிக்கணுங்கிற அது ஒண்ணு மட்டும்தான் அவன் நோக்கமே. அவளுக்கு நீங்க தோண போறீங்கன்னு தெரிஞ்சது ஒவ்வொரு தடவையும் அந்த புவனேஸ்வரிக்கு நாங்க பாடம் கத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க.